லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளானா? என்ன பிளான்? கோவிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. நானும் உங்க கூட வரனே. அதெல்லாம் வேண்டாம். ஆமா, இன்னைக்கு என்ன? ஏன் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கோவிலுக்கு வந்தோம், ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். எங்க என்னாச்சு? எப்படி மறந்தேன்னு தெரியலங்க, மறந்தே போயிட்டேன், சாரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்க போற? சர்ப்ரைஸ்ங்க, இருங்க வரேன். எங்க போன? கையில என்ன இருக்கு? டடாங். என்னது? கோவில் பிரசாதங்க. இப்படி ஒன்னா சந்தோஷமா வந்துட்டு பிரசாதம் சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும்? எடுத்துக்கோங்க. உங்களுக்காக கியூல நின்னு வாங்கிட்டு வந்தேங்க. கோவில் பிரசாதம் பிரசாதம் தான். கடைசியில இவன் கூட நம்மளை ஏமாத்திட்டான்ல. அனிதா, ஏய் அனிதா, எப்ப வந்த அனிதா? ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்தது இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க ஜோடியா? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? நான் என் ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா? யார் சொன்னா அனிதா? நீ இங்க வர உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ உட்கார, முதல்ல காஃபி ஏதாவது குடிச்சியா? உன் வீட்ல எனக்கு மரியாதை கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? அனிதா, என்னடி, ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு நான் வேண்டாத விருந்தாளி தான், இப்போ எதிராளி வர ஆயிட்டேன். என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா? அக்கா, இப்படி சொல்லி காட்ட எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? பார்த்திபா, விடு ரஜினி, எனக்கு எல்லாமே பழகி போச்சு. தோ கூட பிறந்தவனே இப்படி பேசும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க முகத்தை திருப்பிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் என்னடி, நீ உட்காரு. நீ என் ஃப்ரெண்டு என்ன பார்க்க வந்திருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனிதா. இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல ரஜினி, எனக்கு வேண்டாம். அனிதா, இப்ப என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே தானே? உட்காருங்க. உட்காரு அனிதா.
நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதுக்காக தான் வந்தேன். ஆ சொல்லு அனிதா. இப்படியும் இன்னும் 6 மாசத்துல நீயும் பார்த்திபனும் பிரிய போறீங்க. நீ ஒண்ணு எங்க குடும்பத்துக்கு நிரந்தரமான மருமக இல்லையே. அப்புறம் எதுக்கு எங்களோட பரம்பரை நகை உன்கிட்ட இருக்கணும்? அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, என்ன ரஜினி? ஆ ஆ சரி அனிதா, நான் போய் எடுத்துட்டு வரேன். காஃபி ரெடி. என்ன ரெண்டு பேரும் திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? காஃபியை குடிங்க. ஆ என்ன ரஜினி, என்ன சொல்றா உங்க ஃப்ரெண்டு? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. காஃபி குடி அனிதா. ம் தெரியுமே, இந்த கூட்டணி எப்பவுமே டேஞ்சர் தானே. டின்னர் ரெடி. என்ன பாக்குறீங்க? டேக் இட். என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? ஒன்னும் ஆகலையே. ஏன்? இல்ல, காலையில ஸ்வீட் பாக்ஸோட வந்து நின்ன. கோவில்ல பிரசாதம் வாங்கி கொடுத்த. வீட்டுக்கு வந்ததும் டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கற. ஏங்க, காலையில ஃபுல்லா வெளியில அலைஞ்சிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, பசிக்குமேனு உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ். இப்ப என்ன? இல்ல, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. இப்போ டிஃபனோட வந்த, அதோட சைட் டிஷ்க்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் எடுத்துட்டு வருவியே, அது எதுவுமே காணுமேனு பாக்குறேன். பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? சம்பந்தம் இல்லாமலாம் பேசிட்டு இருக்காத. காலையில இருந்து நான் என்ன செஞ்சேன், எப்ப நான் என்ன செய்வேன்னு எதையும் மறக்கல நீங்க. உங்க மனசுல நான் இருக்கேன்ல. நான் எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். உன்ன மாதிரிலாம் கிடையாது. உன்ன மாதிரி இல்லையா? அப்படின்னா நான் எதையாவது மறந்துட்டேனா? ஏங்க, மனுஷன் என்ன டென்ஷன்ல கேட்டுட்டு இருக்கான்? சாவகாசமா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க,
உனக்கு டென்ஷன்னா நான் டிஃபன் சாப்பிடக்கூடாதா? இது எந்த ஒரு நியாயம்? ஆ, சரி சரி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நான் என்ன மறந்தங்கிறத அப்படியே சொல்லிடுங்களேன். நீ செய்ய வேண்டியதை மறந்துட்ட. அதை இன்னைக்கே சொல்லிட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? நாளைக்கு சொல்றேன். நாளைக்கா? சான்ஸே இல்ல, தலை வெடிச்சிரும். தயவு செஞ்சு இப்பவே சொல்லுங்க. ப்ளீஸ். டிஃபன்ல பிரமாதம். அசத்ரியே. பேசாம நீ ஒரு டிஃபன் கடை வச்சிரலாம். ஆ, ஓகே ஓகே, வைக்கலாம் வைக்கலாம். அப்படியே நான் என்ன மறந்தங்கிறத சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். ஏங்க, அப்படி அந்த வாட்ச்ல என்னங்க இருக்கு சொல்லுங்க. அதான் நான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னல. நீ என்ன இப்பவே சொல்லுங்க சொல்லுங்கங்கற? சரிங்க. மணி இப்போ 11:55. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் 12 மணிக்கு சொல்றேன், ஓகே? அப்ப 2 பேர் நினைச்சதும் நடந்துரும். சரி ஓகே, வெயிட் பண்றேன். வேற வழி. ரஞ்சிதா, என்னங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஆ, இதோ வரேங்க. மா, டேய், என்னடா சத்தம்? என்ன சத்தம்? என்னன்னு தெரியலையே. மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சுமா? என்ன சத்தம் அது? அக்கா, பாடி மேல வெடி வெடிக்கிறாங்க அக்கா. என்னடா இது? தெரியலையேப்பா. யார் இந்த நேரத்துல மொட்டை மாடியில போய் வெடி வெடிக்கிறது?
நீங்க தானே இன்னைக்கு உங்க பர்த்டேவை நான் மறந்துட்டேன்னு சொன்னீங்க. ரஜினியோட எந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டையும் பார்த்திபன் மிஸ்ஸே பண்ண மாட்டான். ரஜினியையும் மிஸ் பண்ண விட மாட்டான். மாமா கைய கொடுங்க. சும்மா பெண்ணிட்டீங்க. தேங்க்ஸ். வேற லெவல் மாமா. ஷோ, ரஜினி பர்த்டேவை எப்படி மறந்த? சாரி ரஜினி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மாமா. ஒரு பாயசம் கூட செஞ்சு கொடுக்காம போயிட்டேனே ரஜினி, மன்னிச்சுக்கடி. வாழ்த்துக்கள். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல தான் நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு பொறுப்பான குடும்ப தலைவரா வீட்டை விட்டே ஓடி போயிருங்க. சந்தோஷமா இருக்கணும் ரஜினி. தேங்க்ஸ் அம்மா. எங்க எல்லாருடைய பிறந்த நாள், கல்யாண நாள் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுப்ப, விஷ் பண்ணுவ. ஆனா நாங்க மறந்துட்டோம். தப்புதான் ரஜினி, சாரி. ஹாப்பி பர்த்டே. என்னக்கா இது? காலையில பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிட்டேன்னு மாமா சொன்னாரே, அதை விட பெரிய கிஃப்ட் இருக்க முடியுமா சொல்லுங்க? திவ்யா, நீ கூட வாடி மறந்துட்ட. எனக்கே கில்ட்டியா இருக்குமா. நீ வர என்ன கோத்து விடாத. அமைதியா இரு. போடி. அக்கா ரொம்ப ரொம்ப சாரி. இப்பெல்லாம் ரொம்ப சாரி கேக்குறல நீ. இல்லக்கா இல்லக்கா, இனிமே இப்படி நடக்காது. இப்போதைக்கு என்னோட விஷ் மட்டும் வச்சுக்கோ. நான் கலெக்டர் ஆகுறது தான் நான் உன் பர்த்டே கொடுக்குற பெரிய கிஃப்ட். ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டேக்கா. இப்ப சொல்லு. இனிமே மறக்க மாட்டல்ல? இனிமே மறக்க மாட்டேங்க்கா. நாங்க பரவாயில்ல. நீ என்னடானா உன் அக்கா பர்த்டேவை மறந்துட்டு உன் ஃப்ரெண்டு பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் இப்ப நல்லா வாங்கின. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினி. தேங்க்ஸ் பத்மம்மா. இன்னைக்குதான் உன் பிறந்த நாளுன்னு எனக்கு தெரியாது ரஜினி. இருந்தாலும் உன் முகத்தை பார்த்து காலையில கேட்டேன்ல, நீதான் வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. ரஜினி, அப்படியே சிரிச்ச மாதிரியே வந்து கேக் விட்டுடுங்க. ஆமா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rajini. Happy birthday to you. Yay! முதல்ல நீ சாப்பிடு. பார்த்திபனுக்கு கொடு ரஜினி. அவன் தானே உனக்காக கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கான். ஆ, சங்கரி,
கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுமா. நம்மளா எடுத்துக்கிட்டா தான் உண்டு. கீழே போல